பாட்டு வேணுமா பாட்டு இருக்கே, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த டயலாக் மூலியமா ரொம்ப ஃபேமஸானவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தில்ராஜ் அவர்கள். அதாவது ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள். இப்போ அவர் வீட்டில் வந்து ஐடி ரைடு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 இடங்கள் அவரோட வீடும் சரி, அவருடைய ஆஃபீஸும் சரி, கிட்டத்தட்ட 8 இடத்துல வந்து ஐடி ரைடு வந்து இப்போ வந்து வருமான வரித்துறை வந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்போ அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தில்ராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவிலும் சரி, அதே முக்கியமாக சொல்லலாம் தெலுங்கு சினிமாவிலும் சரி, ஒரு முக்கிய ப்ரொடியூசராகவே பார்க்கப்பட்டாருன்னு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய கைவசத்திலும் சரி நிறைய படங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றது தெரியும். ஒரு முக்கிய ப்ரொடியூசராகவே அவர் பார்க்கப்பட்டார். ஆனால் தமிழில் அவர் வந்த படம் அப்படின்னா வந்து வாரிசு படம் மூலியமாக தான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாருன்னு சொல்லுவோம். 2023 வந்த படம். ஸோ அந்த படத்தில் வந்து வாரிசுன்ற படத்துக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த படம் 2 லாங்குவேஜிலும் எடுக்கப்பட்ட ஒரு படமாகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லும். அதில் முக்கியமாக வந்து 280 கோடி கிட்ட வந்து இந்த பட்ஜெட்டில் எடுத்தப்பட்ட படம் இந்த வாரிசு படம். பட் ஆனால் கலவையான விமர்சனங்கள் பெற்று இது வந்து ஓரளவு கலெக்ஷன் எடுத்துருச்சுன்னு கூட சொல்லும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்த 2025 வந்து கேம் சேஞ்சர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கும் இவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட நிறைய ப்ரொடியூசர் இருந்தாலும் இதில் வந்து ஒரு 3 ப்ரொடியூசரில் இவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராகவும் இருந்தார். இதே மாதிரி இந்த கேம் சேஞ்சர் படம் கிட்டத்தட்ட 450 கோடி கிட்ட வந்து இந்த படம் வந்து பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லும். அதே மாதிரி இந்த படம் வந்து அந்தளவுக்கு கலவையான விமர்சனங்களை தான் பட்டுச்சு. அதே மாதிரி அந்த அளவுக்கு நினச்ச அளவுக்கு இந்த கேம் சேஞ்சர் படம் வசூலும் எடுக்கலை அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கப்பட்டுச்சு. பட் இதெல்லாம் தாண்டி அவருடைய சொத்து மதிப்பு என்ன ஏதுன்றது தெரில. பட் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஐடி ரைடு விட்டுருக்காங்க இவர் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட இவருடைய இடங்களில் மட்டுமே, அதாவது ஆஃபீஸ் முதல் கொண்டு இவர் வீடு முதல் கொண்டு 8 இடங்களில் வந்து ஐடி ரைடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகம் பரவிட்டு இருக்கு. மேபி என்ன இஷ்யூ என்னன்றது தெரியல. பட் இவரோட வீட்டில் வந்து இப்போ வருமான வரித்துறை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இப்போ அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.